Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரோட் சைட் கடைகள்ல கிடைக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பல பேரோட ஃபேவரட்டா இருக்கிற கார தோசை எப்படி பண்றதுன்னு பாத்துடலாங்களா. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. கார தோசை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் சட்னி ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக 2 தக்காளியை நல்லா கழுவிட்டு அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நம்ம நல்லா அரைச்சு எடுத்துடலாங்க. இப்ப நமக்கு டொமேட்டோ பியூரி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க, தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டுங்க. சூடானதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் உள்ள சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கறிவேப்பிலை சிறிதளவு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கார தோசை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்குங்க. அடுத்ததா பெரிய வெங்காயம் 2 நம்ம நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும் பெரிய வெங்காயம். இந்த கார தோசை நமக்கு ஸ்ட்ரீட் சைட்ல கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லயே இருக்குங்க. நம்ம டெய்லியும் தோசை சிம்பிளா செய்யறதுக்கு இந்த மாதிரி கார தோசை செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டுல இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் பாருங்க இப்ப நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம அரைச்சு வச்சிருக்க டொமேட்டோ பியூரிய உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததா இப்ப மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட குறைய மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அப்படிங்கறது நமக்கு அளவான காரமா இருக்கும். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கார தோசை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ இது உங்க வீட்லயும் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணுங்க. அந்த அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுருங்க. நமக்கு இது வேக வேக இந்த தக்காளியில இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போயிடும். ரொம்ப சூப்பர் டேஸ்ட் கிடைக்குங்க. இந்த மாதிரி இதை நல்லாவே வேக விட்டுருங்க. கடைசியில மல்லித்தலை கொஞ்சமா தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பக்குவத்துல இருந்துச்சுன்னா சட்னி நமக்கு கரெக்டா இருக்குங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை அப்படியே எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அடுத்ததா அடுப்புல தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் காஞ்சது நம்ம தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி தோசை ஊத்திக்கோங்க. மேலால நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊத்திக்கோங்க. அடுத்ததா ஒரு மூடி போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தோசை ஃபுல்லா வெந்துட வேண்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு 3/4 வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சட்னி எடுத்துக்கலாங்க. சட்னி எடுத்து தோசை ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். சட்னி எடுத்து இந்த மாதிரி தோசை ஃபுல்லா வச்சுக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி ஃபுல்லா தோசை ஃபுல்லா சட்னி வச்சுக்கலாங்க. ரொம்பவே நமக்கு நல்லா இருக்கும். அடுத்ததா மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இப்ப ஃபுல்லா தோசை வெந்துருச்சு. அப்படியே வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க. இதைய நம்ம அடிக்கடி இந்த மாதிரி தோசை எல்லாம் வீட்டுல செய்ய மாட்டோம். நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான கார தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா இன்னொரு தோசை ஊத்திடலாங்க. மேலால எண்ணெய் ஊத்திக்கோங்க, இல்லைன்னா நெய் ஊத்திக்கோங்க. இதை வந்துட்டு அப்படியே எடுத்து கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3/4 வாசி வரைக்கும் நம்மளோட தோசை நல்லா வேகட்டும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு இந்த தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப வந்துட்டு நம்ம சட்னி எடுத்து தோசை ஃபுல்லா வச்சுக்கலாங்க. அப்படியே வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ஃபுல்லா வேகிறதுக்கு மறுபடியும் வந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே எடுத்துருங்க. ஃபுல்லா வெந்துருச்சு. இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான கார சட்னி தோசை ரெடி ஆயிடுச்சு. இத அப்படியே வந்துட்டு எடுத்துருங்க. நம்ம இதை திருப்பி போடாதங்காட்டி தான் வந்துட்டு மூடி போட்டு அப்படியே வைக்கிறோம் மேல. இந்த தோசையை உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கார தோசை உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். நீங்க அதை அப்படியே எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு நீங்க எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.